10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 டிஸ்ட்ரிக்ட் மேலே நடந்துருச்சு. பட் எல்லா டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் மிட்டமில் நமக்கு 2 யூனிட் தானே. 2 மார்க் கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா சொல்வளத்தை உணர்த்தும் நெல்வகையினுடைய பெயர்கள், வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளன, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள், இயல் 2ல் இருக்கக்கூடியது. கட்டுரை படித்த சொற்களுக்கிடையில் வேற்றுமை உருபை பயன்படுத்தி, கட்டுரை படித்தங்கிறதுல வேற்றுமை உருபை சேர்த்து அப்படின்னம்னா கட்டுரையை படித்த பின்னால் ஏதாவது ஒரு பெயர் சொல் சேர்த்து அந்த வேற்றுமை உருபை தொடரை நம்ம விரிச்சு எழுத போகிறோம். கட்டுரையை, இந்த கட்டுரைங்கிறதுக்கு பக்கத்தில் ஐ சேர்க்குறோம் இல்லையா, இதுக்கு தான் நமக்கு 2 மார்க். அதனால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதிலேயே நமக்கு எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும், அந்த ஒரு கேள்வியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அப்படியே 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் பலகை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் கலைச்சொல் தருக, மோனோலிங்குவல் டெம்பஸ்ட், இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க, இயல் 2ல் இருக்கக்கூடியது கொடு கோடு சிறு சிறு. இதுபோக இயல் 1ல் இருக்கக்கூடிய கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள், வினைமுற்றை வினையால் அணையும் பெயர்களாக மாற்றி எழுதுகிறோம் இல்லையா, அது ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுவும் கம்பல்சரி கொஸ்டின், அதாவது எக்ஸாமுக்கு வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் அன்னை மொழியே என தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் 16 கட்டாய வினாங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. உயிர்கள் உருவாகி வளர, இயல் 2ல் பரிபாடலில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இயல் 1ல் தமிழ் சொல்வளத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. அறிந்தது அறியாது புரிந்தது புரியாது, இது போக நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னம்னா தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சு தரனார் சூட்டுவனை யாவை, 20ஆவதா அதை கூட எழுதிக்கங்க, அதை ஒன்று சேர்த்து படிச்சிருங்க. அடுத்தது 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டிருக்காங்க. ஒரு படிவம், கண்ணன் மணிமேகலை என்போரின் மகன் நவநீதன் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராக சேர உள்ளார், இணைய வழி மூலம் உரிய விண்ணப்பத்தினை பதிவு செய்க. படிவம் நமக்கு ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க, அதை நிரப்ப போகிறோம். அடுத்தது கடிதம் பார்த்தீங்கன்னா மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பு. ஏன்னா நமக்கு 3 இருக்குது, மரம் இயற்கையின் வளம் தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல், கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல். 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே 2மே ஒரே மாடல் தான், ரைட்டுங்களா? அதனால் 1 அட்டன் பண்ணிடலாம். காட்சியை கண்டு கவினூர் எழுதுக, இது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 40ல் 100 மார்க் பேட்டர்னுக்கு கொஸ்டின் நம்பர் 40ல் இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த கவிதைக்கு ஒரு படத்திற்கு ஒரு கவிதை எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் இருந்தே. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் 2 கேட்டிருக்காங்க. நாட்டு வளம் சொல்வளம் தொடர்புடையது என்பதை பாவனார் வேணும், பிரம்மம் கேட்டிருக்காங்க. நான் 3 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். நாட்டு வளம் சொல்வளம் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று, சான்றோர் வளர்த்த தமிழ் கட்டுரை, சான்றோர் வளர்த்த தமிழ் கட்டுரை, புயலிலே ஒரு தோணி, ரைட்டுங்களா? புயலிலே ஒரு தோணி. இது ஏன்னா இது 3மே நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால ஆரம்பத்துலேருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த மிட்டம்லையும் 1 அட்டன் பண்ணிடலாம், குவார்டர்லி எக்ஸாம்லேயும் 1 அட்டன் பண்ணிடலாம், அனுவல் எக்ஸாம்லேயும் உங்களால் ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், ரைட்டுங்களா? அந்த பேட்டர்ன்லேயே எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் லிங்க் வேணுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கும் 5 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் செயல் உரைநடையில் இருக்கிறது, இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கும் அந்த 2 மார்க் கொஸ்டினும் சேர்ந்தே கவர் ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட்.